நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா உங்க மேல ஐடி ரைடு, சிபிஐ, இடி கேஸ் எல்லாம் வரும். டெல்லியில அதுக்கு பேர் ஐஸ். ஐடி, சிபிஐ, இடி. எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க, மிரட்டுவாங்க. அதே ஆள் அடுத்த நாள் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாயிருவாங்க. அடுத்த நாள் அந்த வாஷிங் மெஷின்குள்ள தூக்கி போட்டு ஒரு சுத்துவாங்க. அப்புறம் எந்த கேஸும் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த வாஷிங் மெஷின்குள்ள போயிட்டாரு, தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக. இன்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய கூட்டணி, தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லாத கூட்டணி, தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி, அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.